தலைவரோட கூலி வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஏகப்பட்ட ப்ரெஷர், இப்படி ஒரு ப்ரெஷர் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு, நேரில் வந்து டிக்கெட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நிச்சயமாக ஒரு காலிவுட் சினிமாவோட மிகப்பெரிய பவர் ஹவுஸ் படமாக இருக்கும். ஸோ படம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஷோ 9 மணிக்கு ஆரம்பிக்க போகுது. ரஜினி சாரோட ரசிகர்கள் எல்லா இடத்துலையும் நிறையா பேருக்கு நிறையா நல்லது செய்கிறாங்க. நம்ம தேட்டரில் வந்து அண்ணன் முன்னிலையில் வந்து நிறையா பேருக்கு வந்து தையல் மிஷினு, புடவை எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல காரியங்கள் ரசிகர்களுக்கு தலைவர் ஃபேன்ஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நிச்சயமாக வந்து 1000 கோடி வருமாங்கிறது வந்து எல்லாரோட கேள்வியா இருக்கு. படத்தோட பிரஷர் ரிலீஸ் முன்னாடி வரைக்கும் எக்கச்சக்கமா இருக்கு. இது வரைக்கும் இந்த வருஷத்துல நாங்க வந்து குட் பேட் அக்லிக்கு அப்புறம் இந்த படத்துக்கு வந்து பிரஷர் வந்து அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ நிச்சயமா இந்த படம் வந்து தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி படம் கூலியா இருக்கணும்னு எங்க எல்லாரோட ஆசை, வேண்டுதல். நிச்சயமா அது நடக்கணும். அன்றும் இன்றும் என்றும் ஒரே சூப்பர் ஸ்டார்னா அது தலைவர் மட்டும்தான். நிச்சயமா அவர் வந்து ரெக்கார்ட் மேக்கரும் அவர் தான், ரெக்கார்ட் பிரேக்கரும் அவர் தான். இந்த நேரத்தில் எல்லா பிரஸ் முன்னிலையில் வந்து ஒரு சின்ன ரிக்வெஸ்டா நான் அடிக்கடி சொல்றது, தயவு செஞ்சு எந்த தேட்டர்லையுமே வந்து டிக்கெட் மட்டும் பிளாக்ல ரசிகர்கள் வந்து தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி சம்பாதிக்கிற பணம். ஸோ வந்து தயவு செஞ்சு டிக்கெட்டை வந்து 1000 2000 தயவு செஞ்சு அப்படி வாங்காதீங்க. என்ன டிக்கெட் ப்ரைஸோ அதை மட்டும் வாங்க, அதுதான் ரிக்வெஸ்ட். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.